மீறிய உறவுக்கு பலியான 2 குழந்தைகள். காம இச்சைக்காக தாயின் வெறிச்செயல். 7 வருடமாக சிறையில் தண்டனை. அபிராமி வழக்கு தீர்ப்பில் நடந்தது என்ன? அபிராமிக்கு எதுக்கு துப்பட்டா கொடுத்தீங்க? போலீஸை விளாசிய நீதிபதி, கதறி எழுத குற்றவாளிகள். முழு விவரத்தை விளக்குகின்றது இந்த தொகுப்பு. குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். இவரோட மனைவி அபிராமி. இந்த தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்மிகா என்ற மகளும் இருந்திருக்காங்க. இருவருடைய திருமண வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்த நிலையில பிரியாணி வாங்குவதில் அபிராமிக்கும் பிரியாணி கடையைச் சேர்ந்த ஊழியர் மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இருவருடைய நட்பு நாளடையில திருமணத்தை கடந்த தகாத உறவா மாறி இருக்கு. இருவரும் அவ்வப்போது தனிமையில சந்திச்சு உல்லாசமா இருந்து வந்திருக்காங்க. இது குறித்து அபிராமி குடும்பத்தாருக்கு தெரிய வர, உனக்கு தான் திருமணம் ஆயிருக்குல்ல, குழந்தைகள் வேற இருக்காங்க, தவறான பாதையில செல்லாத அப்படின்னு அறிவுறுத்தல் கூறியிருக்கதா சொல்லப்படுது. மேலும் தங்களோட உறவுக்கு இடையூறா உள்ள கணவர் மற்றும் குழந்தைகளை கொலை செய்ய மீனாட்சி சுந்தரத்தின் தூண்டுதலோட பெயர்ல அபிராமி முடிவெடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டுல பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து குழந்தைகள் 2 பேரையும் அபிராமி கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலை வழக்கு தொடர்பா இருவரும் குன்றத்தூர் போலீசாரால கைது செய்யப்பட்டு 7 வருஷம் சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த நிலையில நேற்று, அதாவது 24/7/2025 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதையொட்டி இருவரையும் நேற்று நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்திய நிலையில் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் ஆஜர்படுத்தாததால் குன்றத்தூர் ஆய்வாளர் மீது நீதிபதி பாவு செம்மல் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆய்வாளர் மீது 174, 175, 176 ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் கடமையை செய்யாதது, கடமையை மீறுதல் உள்ளிட்ட வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கடமையை செய்யாதது, கடமையை மீறுதல் உள்ளிட்ட வழக்குகளுக்கு பதிலளிக்க கோரி நீதிபதி செம்மல் தெரிவித்த நிலையில ஆய்வாளர் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதனையடுத்து நீதிபதி இது போன்ற காரணங்களை இனிமே தெரிவிக்க கூடாது, முதலும் கடைசியுமா இருக்கட்டும் அப்படின்னு அவரை எச்சரித்து விடுத்திருக்காங்க. பிறகு தீர்ப்பினை வழங்க தொடங்கிய நீதிபதி பாவு செம்மல் அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் ஆகிய 2 பேரும் குற்றவாளிகள் தான் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறையில் இருப்பதால குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் 2 பேரும் நீதிபதியிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் இதற்கிடையில நீதிமன்றம் வளாகத்திற்கு வந்திருந்த அபிராமி துப்பட்டாவால் முகத்தை மூடி அழைத்து வரப்பட்டிருக்காரு. ஏன் குற்றவாளிக்கு துப்பட்டா வழங்குனீங்க அப்படின்னு காவலர்களை பார்த்து நீதிபதி கோபத்தோட கேள்வி எழுப்பியிருக்காங்க. துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து தற்கொலை செய்ய நேரிடும், இதனை அனுமதிக்க கூடாது என காவலர்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தி உள்ளார். இருவரும் சேர்ந்து செய்த குற்றத்தை வைத்து பார்க்கும் பொழுது இருவருக்கும் ஆயுள் தண்டனை மட்டும் வழங்கினால் போதுமானதா இல்லை என கருத்து தெரிவித்த நீதிபதி இருவருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் இறுதி மூச்சு உள்ளவரை சிறை தண்டனை என்று தீர்ப்பை அறிவிச்சிருக்காரு. மேலும் குற்றவாளி இருவருக்குமே 15,000 ரூபாய் அபராதமும், அதை கட்ட தவறினால் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதிச்சு நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காரு. இறுதி மூச்சு உள்ளவரை சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததை ஒட்டி அபிராமி நீதிமன்ற வளாகத்திலேயே கதறி அழுதிருக்காங்க. அதே போன்று மீனாட்சி சுந்தரமும் அழுதிருக்காரு. குழந்தைகள் இருவரும் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பா தீர்ப்பு வெளியாகிய நிலையில காஞ்சிபுரம் நீதிமன்றம் வளாகமே பரபரப்போடு காணப்பட்டிருக்கு. மேலும் வழக்கமான நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் இந்த வழக்கு சற்று வித்தியாசமா இருக்கு. நீதிபதி தீர்ப்பளிக்கும் பொழுது அவரோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது.